Taste the Daily. நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரிப்பாடி நூதன போராட்டம் நடைபெற்றது. சாலை பணியாளர்களின் 41வது மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்பது தடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இப்போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் நூதன போராட்டத்தில் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று கரூர், புதுக்கோட்டை மற்றும் தேனி ஆகிய பகுதிகளிலும் சாலை பணியாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் மேற்கொண்டனர். 41 மாதாக முறைப்படுத்து உயர்நீதிமன்ற தீர்ப்புனா பணிக்காலமா முறைப்படுத்து தமிழக அரசு வழங்கிடுங்க, தமிழக அரசு வழங்கிடுங்க. 140 அரசாணை மூலமாக மாநில நெடுஞ்சாலைகளை பராமரிக்கிற பணிகள் என்பது தனியாருக்கு கொடுக்கப்படுகிற போது 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டுங்கிற அடிப்படையில் 200 சில்லற கிலோமீட்டருக்கு 200 டோல்கேட்டுக்கு மேலே இன்றைக்கி தமிழகம் முழுவதும் வரப்போகக்கூடிய ஆபத்தான நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆணையம் அமைக்கிற முடிவை தமிழக அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கி இந்த கருப்பு கொடி கையில் ஏந்தி இன்றைக்கி முக்காடணிஞ்சு ஒப்பாரி வைக்கிற போராட்டத்தை. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதில் மீன்பிடிக்க சென்ற 5 பேரில் 3 பேர் மட்டும் கரை திரும்பியதுடன் மாயமான 2 பேரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பாகியுள்ளது. வைரவன் குப்பத்தை சேர்ந்த 4 மீனவர்களும் அரங்கம் குப்பத்தை சேர்ந்த ஒரு மீனவரும் சேர்ந்து 2 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது பழவேற்காடு முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு படகு கவிழ்ந்ததில் 2 பேர் மாயமாகி 3 பேர் மட்டும் கரைக்கு வந்தனர். இதைத் தொடர்ந்து காணாமல் போன இருவரில் மோகன் என்பவர் மட்டும் சடலமாக கரை ஒதுங்கிய நிலையில் மற்றொருவரான செல்வத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி பல்வேறு வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றனர். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சுங்கச்சாவடி நிர்வாகம் வாகனங்களை இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.